தட்டி தட்டி கேளு உரிமையே தட்டி தட்டி கேளு உரிமையே வணக்கம் வணக்கம் அதை விடைத்து சிறதரைத்து முறதரைத்து வாழ்வதை வாழ்க்கென்றே கூறியிருக்கிறான் வள்ளுவன் கூறியதை மீண்டும் கூறுவது என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவன் அச்சத்த விலைக்கு ஆயிராது இச்சகத்து வாழும் மனிதரிடம் நான் எழுத விடுகின்ற போதிலும் அச்சமில்லை தூய்க்கு மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி நெருப்பு ஒருவரைக்கு நீங்கா தமிழ் வாட்டான் பொறுப்புற வைத்தான் புதுமை புலவர் இருக்கு வழிக்கு முதல்வினாடு சேருக்கு வழிக்கு செந்தமிழ்நாடு இப்படி செந்தமிழ் தடுத்து வாங்கக்கூடிய கனகபுரி நாட்டு அனைவருக்குரிய மன்னருக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்று பெயர்படுத்தி சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்தடைந்து பட்ட படிப்பை சீர சிறப்போடு முடித்துவிட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். ஈண்டெடுத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஏன் அன்பை காதலி ஆசை காதல் இருக்கின்றால் கண்ணகியை சந்திக்கணும் அல்லவா? கண்ணை உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்தோந்தும் நமச்சி வாழ்த்தை நான் மறந்தேனே ஈசா கைலாய வாசா
உமா மகேஸ்வரா, உலகை காக்க பரம்பொருளே, படி அழைக்கக்கூடிய தெய்வமே, இந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்று பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். வேலைக்காரியாக இருந்தாலும் இந்த நாட்டு மன்னனுடைய மகன் கதிரவன் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். வாழ்ந்தால் அவரோட வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கொண்டையெல்லாம் கட்டி. அப்படி இருக்கின்ற பொழுது அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக உரைத்திருக்கிறார். என் காதலை சந்திக்க வேண்டும். அயலாறு சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு கொண்டிருக்கிறேன். இருந்த போதிலும் ஏன் தாய் தந்தை சந்திக்க வேண்டும் விருந்து கூடி வந்தேன். இருந்த போதிலும் உன்னுடைய
அன்பை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் இதயமாகப்பட்டு தவியாய் தவித்தது, துடியாய் துடித்தது. என்னங்க இதுதான் காதல் என்பார்கள். உன் மேல ஏக்கம் இரவெல்லாம் வரல பாரு. இரவெல்லாம் நாடு கடந்த தூக்கம் வந்து வரும். பகலே வர மாதிரி. என்னங்க உண்மையான எனக்கு காதலிக்கிறீங்க? ஆமா, உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்க. உண்மைதான். வாழ்ந்தால் இந்த கண்ணகியோடு தான் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமாம், இங்க பாருங்க, இதுல மாற்றம் என்பதே கிடையாது. அப்படியா? ஆமா. நான் யாருங்க? நான் ஒரு ஏழை. எனக்கு என்று தாய் இல்ல, தந்தை இல்ல, சொந்த பந்த உற்றார் உறவினர் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி என்று பாராமல் நம்மளுடைய இரு மனங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது, இரு இதயங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது. ஆமாங்க. காதலில் நாம் கோவில் கட்டி நாம் இருவரும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படியா? ஆமா. என்னங்க அன்று எப்படி கோவலனுக்காக கண்ணகி காத்திருந்தால மதுரையில், அதுபோல் இந்த கண்ணகி இந்த கதிரவனுக்காக காத்து கொண்டிருப்பார். ஆமாங்க. நீங்க நாட்கள் பிறகு சந்தைக்கு வந்திருக்கிறேன். நாட்களுக்கு நாள் அழகு குடிக்கொண்டே தான் செல்கிறேன். அம்மனுடைய அருள் தாங்க. அப்படியா? ஆமாங்க. உன்னிடத்தில் நான் தனிமையை பேச வேண்டும். இத பாருங்க, இந்த நமது கிராமத்துல யாரும் இல்ல, வெய்யூர்ல நீ நான் மட்டும் தான் இருக்கிறோம். என்ன பேச போறீங்க? பேசுங்க. இந்த ஒன்னான பட்டிக்காடு எடுத்து சரியா நினைக்கிறப்ப பட்டிக்காடு கேவலமா பேசாதீங்க. பட்டிக்காட்டு பெண்கள் தான் விபரம் வாழ்ந்தவங்க. எப்படி? பட்டிக்காட பட்டேனமா தனிமையை பேச வேண்டுமானால் திருமணம் முடிந்து கணவன் மனைவி வாழ்க்கை முதற்படி முதல் இரவி, அந்த முதல் இரவு திருமணத்திற்கு முன்னதாக நம்ம இருவருக்கு நடைபெறணும். ஆமா. ஆமா, போயிடுது. ஆனா பஜார்ல சுத்தி நடக்குது. போயிடு போனா பொம்பளைங்க உயிரை வந்து எடுக்குது. என்னமா இது? என்னமா நான் வேலைக்கு அப்புறம் கை தட்டாத. ஏங்க உன்னுடைய என்னமா? ஆமா ஆமா. எங்க அக்கா உறதேல போலது. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகுதான். அதுக்கு முன்ன ஆணு பெண்ணு நம்ம இருவரும் ஒண்ணு சேரக்கூடாதுங்க. அப்படியா? தவறு இருந்தாலும் கட்டணத்தை உடைக்க வேண்டும். கேட்டு போடுவாங்க. ஆசையை தடுக்கவே முடியாது. எப்படி வர இந்த பையன் ஏங்க எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டாங்க. அப்ப தெரியுங்க மாமா வேலை. ஐயோ செடியில கலக்கறதேல ஒரு சேதி சொல்றேங்க. ஆமா. ஐயோ ஏங்க இப்படியா செய்வீங்க? நான் எப்படி செஞ்சேன்? வா இன்னொன்னு போய் வரலாம். என்ன வேலை நடக்குது? இதே வேலையா தெரியுங்க. சம்பாதிக்கணும், புள்ள குட்டிக்கு சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் கிடையாது. இதே வேலை தான். ஐயோ அந்த அளவுக்கு பாசம். ஐயோ இது பாசம். ஆத்து தண்ணியே அடிச்சு போறதுக்கு கிணத்து தண்ணி தானே. நான் யாருங்க? உன்னுடைய காதலி வருங்கால மனைவி இந்த கண்ணகி என்பதை மறந்துவிட்டு திருமணத்திற்கு முன்பதாக இப்படி செய்து விட்டீர்களே. நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். வருங்காலத்தில் இருவரும் கணவன் மனைவி. அப்படி கூடவே ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய இல்லறதான் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். ஏதோ விதியின் வாசம் நடந்துச்சு. கால நேரம் ஒன்று கூடி ஏன் தாய் தந்தெடுத்து எடுத்து கூறி இருவருடைய சம்மதத்தோடு முறைப்படி நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். என்னங்க என்னை ஏமாத்த மாட்டீர்களா? ஏமாத்த மாட்டேன். என்னங்க கைவிட மாட்டீங்களா? நான் கைவிட மாட்டேன். என்ன வம்பா போச்சு? இல்ல நான் கைவிட யுஷ்டு போடுவா. எப்ப பார்த்தாலும் ஏன் நடமாத்துறீங்க? ஏங்க காலத்து கைவிட மாட்டீங்களா? அப்படி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் சொன்னா தான் தெரியும். என்னங்க இத பாருங்க, எப்படியோ ஒன்று நடக்க கொண்டு நடந்துருச்சு. நடந்து விட்டது. அவசரப்பட்டுட்டீங்க. அயல்நாடு சென்று வந்தீங்க. இப்படி எல்லாம் நடக்க மாட்டேன் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ அழகு அப்பேற்பட்ட ஐயோ வைக்காதீங்க. கைய வைக்காதீங்க. என்னங்க இத பாருங்க, நம்ம இருவரும் இதே இடத்துல சந்திக்கணும். அப்படியா? ஆமாங்க. உனக்கு முன்பதான் நான் தான் வருவேன். நான் வருவேன். நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். நாளைக்கு செய்யா பக்கத்துல. ஆமா. அழகா ஊர் போறோம். அழகா ஊர்ல நீ மாத்தி